சபரிமலை சன்னிதானம் மண்டல விரதம் 48 நாட்களுக்காக பம்பாவிலிருந்து நான் உங்க இளங்கோ. இங்க பாருங்க சாமி, என்ன ஒரு காட்சின்னு பாருங்களேன். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பாருங்க. இங்க பாருங்க, ஒரு சாமி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பகவானை பார்க்கணுங்கிற தரிசனம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்க பாருங்க, எப்படி பம்பாவில் குளிக்கிற இடத்துக்கு தாண்டி கீ விழுந்திருக்கு, அடைச்சி வச்சிருக்காங்க. இது ஏன் அடைக்கிறாங்கிறது தெரியல. அப்படி அடைக்கிறவங்க எந்த ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல. இரவு நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, சுட்டரிக்கிற வெயில்ல வழி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வயசானவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இவங்கெல்லாம் நிக்க முடியுங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது சாமி. தண்ணி கிடையாது, ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எவ்வளவு வெயில்ல இங்க பாருங்க குழந்தைங்களை வச்சிருக்காங்க. நான் ஜூம் போறேன் பாருங்க, குழந்தைங்களோட எல்லாமே இருக்காங்க பாருங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்படுவாங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சாமி. ஏன்னா இதோட வலி எனக்கு தெரியும். நான் நின்று இந்த கியூல நானும் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல நின்று இருக்கிறேன். பாருங்க சாமிகளை, இது ஏன் இந்த மாதிரி அடைக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி, நல்ல வழியை, மாற்று வழியை ஏற்பாடு செய்யணும்னு தான் நான் இந்த நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். இதன் மூலியமா இங்க நிக்கிற பகவானுக்கு எல்லாருக்குமே ஐயன் தேக பலமும் பாத பலமும் கொடுக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன். அதை தவிர நம்ம என்ன சாமி பண்ண முடியும்? பாருங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லை, எதுவும் இல்லை. எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு எத்தனை மணி நேரமா இவங்களே இப்போ நான் கீழே இறங்கி விசாரிக்கும் போது 4-5 மணி நேரத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் குழந்தைங்க இருக்கு, வயசானவங்க இருக்கு. அவங்களுக்கு தனி கீவு கொடுக்கலாம், கொடுக்கவே இல்லை. இங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. இந்த பதிவை கூட நான் ரொம்ப மன வருத்தத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சாமியே சரணமையும். இவங்களோட நோக்கத்தை பாத்தீங்கன்னா சாமிகளை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமா இருக்க தவிர எந்த சௌகரியங்களை செஞ்சு கொடுத்த மாதிரி தெரியல. பாருங்க சாமிமார்கள் எவ்வளவு சங்கடப்படுறாங்க பாருங்க. கூட்ட நெரிசல்ல வெயில்ல நிக்க முடியுதான்னு பாருங்க. பாருங்க சாமிகளை, பம்பாவில் குளிக்கிற இடத்துல இருந்தே கியூ சாமி, குளிக்கிற இடத்த தாண்டி கியூ சாமி. பாத்துங்க, பம்பா பாலத்தை தாண்டி இருக்கு பாருங்க கியூ. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல சாமி. இது நிர்வாகம் நல்ல முறையில் நடத்தினா தான் இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேவசம் போர்டுக்கு தெரியற வரலீங்க, இதை பதிவு வைரல் பண்ணுங்க. சாமி சரணம் ஐயப்பா.